அதுக்கு உயிரே போகக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ மோர் ஸ்ட்ரகிள் இன் லைஃப், வாழ்க்கையில் பலியாகக்கூடிய சூழ்நிலையில், வேதனை சூழ்நிலையில், கஷ்டத்தின் சூழ்நிலையில் நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ யாரை நம்பியிருக்கிற? அப்போ கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளும் வாழ்க்கிற சிரமங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குது. பட்சியை போல் அதெல்லாம் ஆச்சு போட்டுரும். அதெல்லாம் பெருசாக ஒரு கேர் பண்ண மாட்டாங்க. ஒரு பறவையை, ஒரு குருவி, அதை பற்றி ஒரு எறும்பு கிரும்பு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதுபோல் அற்பமாக, கேவலமாக, அனாவசியமாக உன்னை நினைக்கலாம், நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலை எப்படின்னு சொன்ன உதாரணமாக, ஒருவேளை நீ வறுமையில் கூட காணப்படலாம். ஒருவேளை பண வசதியில், பொருளாதார வசதியில், அழகு வசதியில், அறிவு வசதியில், வேலையில்லாத வசதியில் நீ காணப்படலாம். கர்த்தர் நம்பியிருக்க எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில படிச்சிருக்கிறாங்க, சில படிக்காமல் இருக்கிறாங்க, சில பணக்காராக இருக்காங்க, சில ஏழையாக இருக்காங்க, சில அழுதுன்னு இருக்கிறாங்க, சில அழாமல் இருக்கிறாங்க, சில வியாதியாக இருக்கிறாங்க, பல டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்பிள்ஸாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியம் கான்ஸ்டன்ட் என்னது? அவர் ஹோப் இஸ் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இருக்கிறது. ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நம்பிக்கைக்கும், இந்த வாழ்க்கையில் வர துன்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? எப்படி மாற்றப் போகிறது? ஒருவேளை